Hello everybody, welcome to Purple Channels. நம்ம வருஷம் பல மாடல்களில் கிரிப் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறோம். அதில் பேர் நிறைய கமெண்ட்ஸில் ஸ்டார் செஞ்சு காமிங்களேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நாம் சிம்பிளாக நாமளே எப்படி ஸ்டார் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லா ஸ்டாருமே ஒரே கலரில் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுன்னு சொல்லிட்டு 5 முக்கம் 5 கலரில் நம்ம செட் பண்ண போகிறோம். எல்லோ, ஆரஞ்சு, ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன். இதுக்கு நம்ம சிசர், நைஃபு, ஸ்டார் கார்னர் பஞ்ச் பண்ணுறதுக்கு பஞ்சிங் மிஷின். இது இல்லைன்னா ஒரு ஆணி வச்சு ஹோல்ஸ் போட்டு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இது இல்லாதவங்க அதை செஞ்சுக்கலாம். பென்சில், இது அந்த ஃபைல் டேக், இந்த ஸ்டாரை ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபைல் டேக்கு, அப்புறம் ஃபெவிகால். நம்ம இதுங்களை வச்சு தான் இப்போ நாம் ஸ்டார் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டினோட சைஸ் 35 சென்டிமீட்டருக்கு 35 சென்டிமீட்டர். இப்போ இதை இந்த கார்னர் டு இந்த கார்னர் நாம் எப்படி மடிச்சிக்கலாம். அதில் அழுத்தி, இது போர்டுனால கொஞ்சம் அழுத்தி மடிச்சிக்கலாம். இப்போது இந்த பக்கத்தை கரெக்டாக சென்டரில் வச்சு இப்படி மடிச்சிக்கணும். இந்த கார்னர் கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் நம்ம இப்படி வச்சுட்டு, ஏன்னா கம் போட்டு ஓட்டணும் இல்லை, அதனால் 1 சென்டிமீட்டர் இப்படி வச்சுட்டு இதை கரெக்டாக வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக சென்டர் கோட்டு கரெக்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது ஒரு சென்டிமீட்டர் பெருசாக இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒட்டிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணுன்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட்டில் லைட்டாக போட்டால் போதும். இது ஏன் உள்ளே வைக்கிறேன்னா, இந்த கம்மை கீழே ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா கீழே ஒட்டாது. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிடலாம். பஞ்சு கலரும் ஒட்டியாச்சு. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும் இந்த கோடை. இதிலேருந்து 8 சென்டிமீட்டர். இந்த சென்டர்லேருந்து இந்த கிராஸ் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதை வெட்டி எடுத்துடணும். இங்கே 1.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் போட்டுக்கலாம். ரொம்ப உள்ளே வெட்டிடக்கூடாது, கரெக்டாக வெட்டணும். இப்போது இந்த சைடும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி வெட்டிக்கலாம்.
இது வெட்டுறதுக்குள்ள சும்மா ஸ்கோரிங் போடுற மாதிரி லைட்டாக அப்படியே போட்டுக்கிட்டோம்னா மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்கோரிங் பண்ணுற மாதிரி. இது ஆக்சுவலாக சும்மா போர்டாக இருக்கனால நாம் உடனே மடங்காது. ஒரு சின்ன ஸ்கோரிங் கத்தி வச்சு போடக்கூடாது. அது கத்திக்கு பேக் சைடு வச்சு போட்டோம்னா இந்த மாதிரி மடங்கிடும். அதேபோல் இந்த சைடும் போட்டது. மீண்டும் இப்போ இந்த சைடை வெட்டி எடுத்துடணும். கவனமாக வெட்டணும். கத்தி வச்சு சிசர் போட்டால் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் போர்டாக இருக்கனால இதே அளவில் எல்லோரும் ரெடி பண்ணிடலாம். காரெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஏகதேசம் வேலை முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் ஸ்டாரில் சுமால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டார் ரெடி ஆகிடும். வெளியில் நிற்கிறத கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளே பேஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டாக உள்ள போய் சீட்டிங் ஆகும். இப்போ நாம் இந்த ஓரம் பஞ்ச் பண்ணிக்கலாம். அது கலந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 2 சென்டிமீட்டர் கேப்பில் நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய அடுக்கடுக்காக போட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு 2 சென்டிமீட்டர். அதே மாதிரி அந்த சைடு 1 சென்டிமீட்டரில் வந்துக்கலாம். இப்போ நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் இல்லைன்னா ஃபைல் பஞ்சிங் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆணியோ இல்லை ஸ்க்ரூவோ எடுத்து இல்லை ஓட்டை போட்டு பண்ணாலும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒன்றை நம்ம பஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா, இப்படி மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணோன்னா எல்லா முக்கும் ஒரே மாதிரி இருக்கும்.
இப்போது எல்லாருக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 5 முக்கியம் நம்ம விட்ட போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த கலர் ஆரஞ்சு. இது மேலே ஆரஞ்சு ஓட்டுறோம். அப்படியே இதை உள்ளே விட்டுறணும். அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக தூக்கிட்டு அடுத்தது ஆரஞ்சுக்கு மேலே ரெட்டு ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ ஓட்டுவோம். இப்போ டேக் கட்டுறதுக்கு இங்கே ஒரு ஹோல்ஸ் அங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒட்டிக்கலாம். இப்போ இங்கே ஒரு பஞ்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு பஞ்ச் பண்ணிடலாம். டேக் உள்ளே எடுத்துடலாம், விட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.